அழிக்கவும் வந்தான். ஆனா இயேசு வந்தாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு. சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு. நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும் மாற்றமே நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தை விட்டு வந்தீங்களே ராஜாவே, எங்களை சேற்றிலிருந்து தூக்குறதுக்காக ராஜாவே, உங்களுடைய சிங்காசனத்திலிருந்தே இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே. உங்களுடைய அன்பு ஒரு நாள் மாறாது ராஜாவே. அப்பா, எங்களை சேற்றிலிருந்து தூக்கின தேவனே, அப்பா, எங்களை உயர்ந்த கண்மலையின் மேலே வைத்தீங்களே, உமக்கு நன்றி. எல்லா வாயிலே தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ராஜாவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையை நீங்க செய்திருக்கீங்க ராஜாவே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. எங்களுடைய குற்றங்கள் யாவையும் நீர் மன்னித்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய நோய்களை நீர் குணமாக்கினீரே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய மீறுதல்கள் அப்பா நீர் ராஜாவே எங்களை மன்னித்தீரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus ராஜாவே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜாவே. உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜாவே. எல்லாம் எழுந்து நின்று உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். என்னால் முடியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். நன்றி 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 நன்றி.
என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, அப்பா உண்மையே நான் ஆராதிக்கிறேன் ராஜாவே. என் சுவாசமே நிற்கிற வரைக்கும் ராஜாவே, எங்க மூச்சு நிற்கிற வரைக்கும் ராஜாவே, நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜாவே. என் நாட்கள் முடியும் வரை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரை உமக்கு நன்றி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே அப்பா, எங்கள் நாட்கள் முடிகிற வரைக்கும் நாங்கள் உண்மையை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில நீர் இறங்கி வர்றதுக்காக நன்றி ராஜா. தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, வேகமா எங்கள் மத்தியில நீர் இறங்கி போகிறதுக்காக நன்றி ராஜாவே. அப்பா, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் ராஜாவே, உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும் ராஜாவே. அப்பா, உமக்கு நன்றி. வேகமாய் நீர் இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஒரு மகிமையின் மேகம் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லலாம். ஆவியானவர் தாமே மகிமையாய் நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவரையே ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லா கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம ஒரு மகிமையின் மேகம் அப்பா இந்த இடத்துல மூடுதே. உமக்கு நன்றி ராஜாவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களையும் மூடி நன்றி.
அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறாங்களே, யோபுவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விட்டு கொடுத்துட்டாரு. ஆமென். யோபுவை கர்த்தர் விட்டு கொடுத்துட்டார். கர்த்தர் விட்டு கொடுக்கல யோபுவை. யோபு தான் போயிட்டாரு கண்டி. கர்த்தர் கடைசி மட்டும் கூடவே இருந்து, அதனால தான் அவர் எதெல்லாம் இழந்து போனாரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ நம்முடைய தேவன் ஒருபோதும் எதுலேயும் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். 45ஆம் சங்கீத புத்தகம் மெயின், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். 45:1. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், நம்முடைய நாவு எப்படி இருக்கணும்? ஆமென். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். 2 காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில். 2 காரியம். ஒன்று இருதயம். ஆமென். இருதயம் எப்படி இருக்கணும், நாவு எப்படி இருக்கணும்? இரண்டும் ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கையே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆமென். நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் அடைய முடியும், கடவுளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் ஒன்று இருதயம் சரியில்லை, 2வது நாவு சரியில்லை. பைபிள் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருதயத்தையும் நாவையும் குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூட என்ன சொல்றார்? உன் இருதயத்தை எனக்கு இதோ வாசப்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை வெளிப்படுத்தல வாசிக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். ஆமென். அப்போ இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், என் மகனே உன் இருதயத்தில் என் வார்த்தையை என்ன பண்ணு, காத்துக்கொள் என்று சொல்றார். அப்போ இந்த இருதயத்தில் என்ன வைக்கணும்? நாவல எதை எழுதணும்? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் பெண்ணை பிடிச்சி நிறைய காரியத்தை எழுதியிருப்பீங்க. சிலர்லாம் கையெழுத்து ரொம்ப அற்புதமாக வரும். என் கையெழுத்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமென். ஆனால் கையெழுத்து சரியில்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நாவு எழுத்து சரியில்லைன்னா வாழ்க்கையே ரொம்ப மோசமாயிடும். கையெழுத்து எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆமென். நாவு எழுத்து கரெக்டாக இருந்தால் எல்லாம் அற்புதமாக இருக்கும். ஆமென். அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். என் இருதயத்தில் என்ன வைக்கணும்? என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல விஷயம். என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. ஹல்லேலூயா. என் இருதயம் எப்படி இருக்கணும்னா, நல்ல விஷயத்தை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைங்க, கெட்ட விஷயத்தை விட்டுறாதீங்க. அது பொங்க ஆரம்பிச்சிடும். ஆமென். அது பொங்கிட்டுனா ரொம்ப கஷ்டம். சாப்பாடு வைக்கிறோம், சாதம், அது பொங்கி வர்றது நமக்கு ஒரு பெரிய இது இல்லை. பால் பொங்கி வருது, அதுவும் பொங்கி வருது, பாலும் பொங்கி வருது, சாதமும் பொங்கி வருது, அதே நேரத்தில் ஆசிட்டும் பொங்கி வருது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அதுவும் பொங்கி வருதுல்ல அப்படியே. ஆனால் இதை நம்ம சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், ஆனால் அதை குடிக்க முடியுமா? அதுவும் பொங்குது சார், பால் பொங்குற மாதிரி பொங்குது, சாதம் பொங்குற மாதிரி பொங்குது என்று ஆசிட்டை நம்ம வாயில வைக்க முடியாது. நிறைய பேர் இருதயத்தை எப்படி இருக்குன்னா, எது பொங்கணுமோ அது பொங்கலை, எது பொங்கக்கூடாதோ அது பாட்டுன்னு பொங்கினே இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஆசிட்டு பொங்க 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 என்ன ஆகும்னா, மேலே எல்லாமே என்ன ஆகும், அப்படியே ஒன்றொன்றா அது காலி பண்ணிக்கினே போகும் பாருங்க. காலி பண்ணிக்கினே போகும். அதுதான் கடவுள் சொல்கிறாரு இங்கே,
தேவையில்லாத காரியம் உங்கள் இருதயத்தில் வைத்து அது பொங்கிக் கொண்டே இருக்கும் போது மெல்ட் ஆகிடும். அப்படியே அமேன், ஆசிட் பட்டு பட்டு அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி வாழ்க்கையே மெல்ட் ஆகிடும். இதனால மற்றவர்களும் மெல்ட் ஆகிடுவாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, தேவையில்லாத காரியங்கள் உள்ள வைத்து இருதயத்தில் வைத்து அவங்க மெல்ட் ஆகிறது இல்லாமல் அவங்க கூட சேர்றவங்க எல்லாம் மெல்ட் ஆகிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது சொல்லுறது? அப்போ நல்ல விஷயத்தில் பொங்கணும் என்று சொல்கிறாரு. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் நல்ல விஷயத்தை வைங்க, கெட்ட விஷயத்தை தூக்கி போடுங்க. கெட்ட விஷயமா, அவிசுவாசமான வார்த்தையா, பயங்களா, கெட்ட காரியமா, அல்லது இவங்களை பற்றி அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னா அதை தூக்கி எறிங்க, அதை உள்ள வைக்காதீங்க. கெட்ட காரியத்தை எல்லாம் நீங்கள் உள்ள வைக்க வைக்க இது ஞாபகம் வச்சுங்க, ஆசிட் பொங்கி வர மாதிரி தான் அது மெல்ட் ஆகிடும். அப்படியே வாழ்க்கையை ரொம்ப சீர்கெட்டு போயிடும் பாருங்க. அதை தான் சொல்றாரு இவர். என்ன சொல்றாரு? எப்பா, என் இருதயம் நல்ல விஷயத்தில் பொங்கும், அதுக்கு மாறாக நல்ல விஷயத்தில் பொங்க 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 என்னங்க நடக்கும் அப்படின்னா, கடவுள் உடைய மகிமை என் மேலே தங்கி இருக்கும். என் இருதயத்தில் நான் எதெல்லாம் வேண்டிக் கொள்கிறேனோ, நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறேன்ல, உன்னுடைய மன விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அப்போ நல்ல விஷயத்தில் பொங்குவதாக நீங்கள் என்னாகும் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, அங்கே வேவு பார்க்க 10 பேர் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. 12 பேர் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அங்கே போயிட்டு கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்போது அவன் பாட்னே 10 பேர் என்ன பண்ணுறாங்க, கெட்ட விஷய காரியத்தை சொல்கிறாங்க. அதான் கெட்ட விஷயத்தை சொல்ல, இருதயத்தில் கெட்ட காரியத்தை சொல்ல சொல்ல அதை கேட்டவர்கள் அத்தனை பேரும் இவங்க ஆசிட்டு கொப்பளிக்கிற மாதிரி அது அப்படி கொப்பளிச்சுட்டாங்க, மெல்ட் ஆயிட்டாங்க பாருங்க. அதை கேட்ட அத்தனை பேரும், ஆமாம் நாங்கள் போக மாட்டோம், கானான் தேசத்துக்கு போக மாட்டோம், இங்கே தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று தவறான காரியத்தை பேச பேச என்ன நடந்தது என்றால், கேட்டவங்களும் போல, இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா கெட்ட விஷயத்தில், அவங்களும் போல. ஆமென். அப்போ யார் தான் போனதுன்னா, காலேப் யோசுவா மாத்திரம் தான் உள்ளே போனாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பாட்டெல்லாம் பாடல, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழிதே, இயேசுவை ரட்சித்தால் நான் நாடி பாடுவே. எது பொங்கணும்? எது உள்ளம் பொங்கணும்? இயேசுவின் நாமத்தினா. வேற விதம் எதுனா இந்த பூத கண்ணாடி வச்சு பார்க்குறாங்களே, அதுதான் கடவுளுடைய வசனம். ஆமென். செக் பண்ணி பார்க்கணும், எது எனக்குள்ள தேவையில்லாத காரியத்தை பொங்குது. ஆனால் என் உள்ளம் தேவனுடைய அன்புனால் பொங்கணும். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழிதே, இயேசுவை ரட்சித்தால் நான் நாடி பாடுவே. என் வரும் வழியாலே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சொல்லுங்க. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தால் நான் நாடி பாடுவே. வரும் வழியாலே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா. நல்ல விஷயம் என் உள்ளத்தில் வைக்கும் போது அது பொங்கி வழியும். அதான் சொல்றார், என் இருதயம் நல்ல விஷயத்தினால் பொங்குகிறது. அப்ப கெட்ட விஷயத்தை வைக்காதீங்க. சில ஆட்கள் வந்து சொல்லும் போது, இது நடக்காது, உன் வாழ்க்கையில் இது நடக்காது, நீ இதை எதிர்பார்க்கிறல நடக்காது, உன் பிஸ்னஸ் வளர்ச்சி அடைய முடியாது, உன் குடும்பம் நல்லா இருக்க முடியாது, உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காது என்று சொல்லும் போது, நீங்க அதை தான் உள்ளத்தில் வைக்கும்படியாக பிசாசு உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை சொல்லும். அதுதான் அவங்க சொன்னது தான் மனதிலேயே ஓடின்னு இருக்கும். சில பார்த்தீங்களா, டாக்டர் சொன்ன காரியம் தான் மனதிலேயே, உனக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு, அதுவே ஓடின்னு இருக்கும்.
அதுதான் உள்ள வைப்பாங்க. அதுக்காக தான் கடவுள் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய இருதயம் என் வார்த்தையினால காத்துக்கொள். ஆமென். அதை காத்துக்கொள் என்று சொல்றாரு. அப்ப தேவையில்லாத காரியங்கள், அவங்க சொன்ன காரியம், இவங்க சொன்ன காரியங்கள், அவிசுவாசமான காரியங்கள், தப்பான காரியங்கள் அல்லது கசப்பான காரியங்கள், இவையெல்லாம் உங்கள் இருதயத்தில் வைக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மோசமாக போகுது. அப்போ என்னதான் வைக்கணும் பாஸ்டர்னா, நல்ல காரியங்களை வைங்க, கடவுளுடைய வசனத்தை வைங்க, உள்ள வார்த்தையை வைங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்றார் பாரு, வார்த்தையை உன் இருதயத்தில். அந்த வசனத்துக்கு போகலாமா? நீதிமொழிகள், இங்கே ஒரு கையை அப்படியே வைங்க, நீதிமொழி போயிட்டு வந்துடுவோம். நீதிமொழிகள் அங்கே பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. சொல்ற, உன் இருதயத்துல எதை வைக்கணும்னா கடவுள் வார்த்தையை வைன்றார். அப்புறம் என்னவா? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். இருதயத்துல கடவுள் வசனத்தை வைக்கும் போது, ஆண்டவருடைய நல்ல விசுவாச வார்த்தைகளை வைக்கும் போது என்னென்ன பண்ணுது பாருங்க வேலை. நீங்க சும்மா விட்டுறாதீங்க உங்க இருதயத்தை. நீங்க சும்மா விட்டா தேவையில்லாத காரியம் உள்ளத்துல விதைக்கப்படும், அதுதான் பலனை கொடுக்கும். அதுக்கு மாறாக நீங்கள் தேவ வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்தால், நல்ல வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்தால், நல்ல காரியங்களை உங்கள் இருதயத்தில் வைத்தால் என்ன நடக்கும்? என் மகனே, உன் இருதயம் கட்டளை காக்க கடவது, காத்துக்கொள்றார். அப்புறம் என்ன? அவைகள் உனக்கு நீடித்த நாட்கள். எல்லாம் சொல்லுங்க, நீடித்த நாட்கள் தானே கேட்குறாங்க எல்லாரும். நீடித்த நாட்கள். அப்புறம் என்னவா? தீர்க்காயுசுனா, நீடித்த நாட்கள்னா ரொம்ப லாங் லைஃப், ரொம்ப நாள் வாழுறது. தீர்க்காயுசுனா நல்லா வாழுது. ஆமென். நிறைய பேர் ரொம்ப வருஷம் வாழ்வாங்க, ஆனால் நல்லா வாழ முடியல, ஒரே கஷ்டம் அது இதுன்ட்டு. ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு லாங் லைஃபாக இருக்கும், நல்லாவும் ரொம்ப நாள் வாழ்வ. ரெண்டாவது என்ன நடக்கும்? தீர்க்காயுசு, ரொம்ப நல்லாவும் வாழ்வேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? ரொம்ப நாளும் வாழலாம், நல்லாவும் வாழலாம். நிறைய பேர் ரொம்ப வருஷம் வாழ்றாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா வாழலை. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப வருஷமும் வாழ்வீங்க, நல்லாவும் வாழ்வீங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்றாரு? தீர்க்காயுசு சமாதானத்தை பெருக பண்ணும். சமாதானத்தை பெருக பண்ணும். சத்தியம் கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்தில் போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இதை தான் சொல்றார் தாவீது. என் இருதயம் நல்ல விஷயத்தில் பொங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார்ல, என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தான். ஆமென். அதை தான் சொல்றார். நல்ல காரியங்களை நீ என்ன பண்ணு? உன் இருதயத்தில் வைத்துக்கொள், அதை காத்துக்கொள். அது உனக்கு மிகவும் சமாதானத்தை பெருக பண்ணும். அப்புறம் என்ன சொல்ற? அது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்றாரு, நல்ல காரியத்தை உள்ள வைத்து நீ அதையே வசனத்தை வைக்க வைக்க வைக்க, வார்த்தையை வைக்க வைக்க என்ன ஆகும்னா, அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். என் வழி தனி வழி, நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அடுத்த வசனத்தை அதான் சொல்கிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு சொல்கிறார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்போ என்ன சொல்கிறேன்? இப்படியே நிறைய காரியம் சொல்லலாம் பாருங்கள். இருதயத்தில் ஒரே காரியத்தை சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தையை வைங்க, நல்ல காரியங்களை வைங்க, நல்ல விஷயம் உங்கள் இருதயத்தில் இருப்பதாக. ஆமென். உங்கள் இருதயம் கர்த்தரை பாடுவதாக. அடுத்த வசனம் தான் சொல்றாரு, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், யார் மேலேனா உங்களுக்கு எதனா இருதயத்தில் எதனா பிரச்சனை இருந்தால் தயவு செய்து இப்போவே அவைகளை எடுத்துருங்க. ஆமென். ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு ஆசிட் மாதிரி. ஆமென். எந்த காரியமும் உங்கள் இருதயத்தில் வைக்க வேண்டாம். அது யார் ஒன்றாலும் இருக்கட்டும், யார் மேலே, இவங்க மேலே அவங்க மேலே இருதயத்தில் வச்சு அதையே யோசித்து அப்படியே இருக்காதீங்க. நல்ல காரியங்கள், கடவுளுடைய வார்த்தையும் தேவனுடைய அந்த நல்ல வார்த்தைகளை மாத்திரம் இருதயத்தில் வைங்க. கர்த்தரை பாடுங்க, கர்த்தரை பாடுங்க. ஆமென். உங்கள் இருதயம் அப்படி பொங்க 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 பொங்க, நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீடிய ஆயுசு நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தை எல்லாமே வருது பாருங்க நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில். ஆமென். எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறார். சொல்லுங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபையும் ஆற்றலையும் கொடுப்பாராக. ஆமென். அப்போ இப்போ கையை வைங்க, மேலே கையை வைங்க. இயேசுவின் நாமத்தினால் டப்பு டப்புண்டு அடிக்குதா? ஆமென். சில நேரத்தில் எதையோ உள்ளே வச்சா வேகமாக அடிக்குது. ஆமென். வேகமாக அடிக்கும். அதனால் எதையும் உள்ளே வைக்க போகிறதில்ல, கடவுளுடைய வார்த்தையின் தவிர. ஆமென். சொல்லுங்கள், வாயத்தன்னு சொல்லு, என் இருதயத்தில் நல்ல விஷயம் மாத்திரம் பொங்குவதாக பொங்குவதாக. மற்ற எந்த காரியமும், மருமகளை குறித்தோ மாமியாரை குறித்தோ சில நேரத்தில் ஏதோ சொல்ல வேண்டியது இது பாருங்க. சிலருக்கு பாரம் மாமியாரை குறித்து, சிலருக்கு உள்ளத்தில் மருமகள் தான். உங்கள் இருதயம் கர்த்தரால் ஆட்கொள்ளப்படுவதாக. சிலர் வந்து கணவர் 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 என்ன பண்றாரு, அங்க நிற்கிறார், இங்கே நிற்கிறாரு, முடிச்சு போட அவரை. அதெல்லாம் விடுங்க அவங்க. ஆமென். உங்க இருதயம் உங்க கணவரால் நிரம்பி இருக்கக்கூடாது. இல்ல மனைவி மனைவி மனைவி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். உங்க எண்ணம் உங்க மனைவியை சுத்தியே வரக்கூடாது. என்ன பண்றா அவ, சிரிக்கிறா, இங்க ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கறா, விட்டு தள்ளு. ஆமென். கடவுள் கையில ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து உங்க மனைவிய கணவர் சொல்லணும், நானும் சேர்ந்து சொல்றேன். கடவுள் கையில ஒப்பு கொடு. அதே மாதிரி உங்க கணவர் உங்கள் இருதயம் முழுக்க கணவராக இருக்கக்கூடாது. ஆமென். சோத்திரம். சில நேரத்தில் அப்படி இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. அவரை கழட்டி விட்டுனா வேற மாதிரி சொல்ல, நான் இருதயத்திலிருந்து சொல்றேன். நீ வேற மாதிரி நினைச்சிக்க போறீங்க. அவரை நேசிங்க, இருதயத்திலிருந்து இறக்கி வச்சு கர்த்தரை உங்க இருதயத்தில் ஏற்றுங்கள். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அநேக குடும்பத்தில் அநேக குடும்ப பிரச்சனை காரணம் என்னன்னா, இருதயம் முழுக்க இதுவும் அதுவும். சிலர் அந்த பொண்ணு தான் இருதயத்தில் பிக்சர் போட்டு காட்டினா எப்போ பார்த்தாலும் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. ஆமென். நான் என்ன சொல்கிறேன், கடவுளை உள்ள வைங்க, அவர் வசனத்தை உள்ள வைங்க. உங்கள் இருதயம் தேவனுடைய அபிஷேகத்தால், அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு இருந்தால், அவருடைய துதியினால் நிரப்பப்பட்டிருந்தால், நான் சொல்கிறேன், எல்லாமே உங்களை தேடி அப்படியே வரும். உங்களுக்கு அன்பு பெருகும். ஆமென். குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே நல்லா போகும் பாருங்க, நல்லா போகும். ஆமென். அப்போ இன்றைக்கு யாரோ மாலை வேலையில் கடவுள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுங்க. இதை சும்மா அல்லத்தட்ட விடக்கூடாது பாருங்க, ஏற்றுக்கணும். இதை கடவுள் வார்த்தையாக அதை விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் இருதயம் நல்ல விஷயத்தினால பொங்குவதாக. ரெண்டாவது, இந்த அவிசுவாசமான வார்த்தை பேசுகிறாங்கல்ல, அவங்க வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. அவங்க வந்தாங்கன்னா இருங்க, எனக்கு வேலை இருக்குன்ட்டு போயிட்டுருங்க. அவங்க தேடி தேடி வருவாங்க. இதே சொல்லிடுறேன், தேடி தேடி வருவாங்க. அக்கா உன்னை தாங்க பார்க்கணுன்னு நினச்சேன், அண்ணா உன்னை தானே பார்க்கணுன்னு நினச்சேன். சொல்லுங்கள், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும், அதனால் நான் வேற ஒருத்தர் பார்த்துட்டு வரேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிடுங்க. வராதீங்க. ஆமென்.
ஏன்னா உங்கள் இருதயம் என்பது ஒரு நிலம். உங்கள் இருதயம் என்பது நிலம். பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒரு விதை. ஆமென். அதனால தான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் ராஜாவை குறித்து கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. கவனிங்க, ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் ஒரு நிலம் போல இருக்குதுல்ல, அவங்க விதைக்க தேவையில்லாத காரியத்தெல்லாம் விதைச்சிட்டு போயிடுவாங்க. அல்லது இப்படி சொல்கிறேன், உங்கள் இருதயம் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி, அவங்க நாவு ஒரு பெண்ணு மாதிரி. நீங்கள் எழுதலாம் நினைப்பீங்க சில வார்த்தையை, கர்த்தர் சொன்னார், எனக்கு இப்படியெல்லாம் சொன்னார், இப்படியெல்லாம் வாக்கு பண்ணாருன்ட்டு. அங்கிருந்து ஒருத்தர் வருவாங்க, வந்து டக்குன்ட்டு அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உட்படாது, எழுதிட்டாங்க. ஆமாங்க, நான் சும்மா உண்மையாக தான் சொல்கிறேன். நீ எல்லாம் உனக்கு குழந்தை பிறக்காத, உனக்கு கல்யாணம் ஆகாது, நீ வீடு வாங்க முடியாது, நீ முன்னேற முடியாது, நீ கடத்தில் தான் இருப்ப, அவ்வளோதான் எழுதுறாங்க. டக்குன்னு எழுதுறாங்க. அதை விட்டுறாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அவிசுவாசமான வார்த்தை, பிசாச, ஆமென், அவங்கள பார்த்து சொல்றக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே வர விடாத, அண்ட விடாத. ஆமென். அதை தள்ளி விடுங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் பேரில் நம்பிக்கையா இருங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்துக்கு போவோம். ரோமர் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வார்த்தையை பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் ரோமர் 4:17 அநேக ஜாதிக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனான ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நான் அநேக ஜாதிக்கு தகப்பனாகவே நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தோம். அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிங்க, விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, இவங்க பேசுகிற வார்த்தைகளை. ஏன்னா ஆபிரகாம் நல்லா தெரியும், அவருக்கு நம்ம இருதயம் ஒரு நிலம் போல இருக்கிறது. அவங்க நாவெல்லாம் ஒரு விதைக்கிற மாதிரி இருக்கிறது. அல்லது நம்முடைய இருதயம் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்குது. அவங்க எழுதக்கூடாது இருதயத்தில், கடவுள் சொன்ன வார்த்தை தான் எழுதணும் அப்படி என்று. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்றால் நான் சொல்றேன், அவங்க எழுதுறதுக்கு இவன் அனுமதியே கொடுக்கல. என்னப்பா ஆபிரகாம், கடவுள் சொன்னார், என்ன நடந்தது? ஏன்னா நடந்ததா? எங்க பேர் ஒண்டி பெருசா வச்சுக்கிற, ஆபிரகாம் என்று சாராள் என்று பேர் வச்சுக்கிற, உனக்கு நடந்ததா? அவங்க சொல்ற வார்த்தையை இவன் இருதயத்தில் எழுத விடவில்லை. தேவ பிள்ளையே, உலகம் 1000 சொல்லும், உன்னை சுற்றில இருக்கிற ஜனங்கள் 1000 சொல்லுவார்கள், உன் இருதயத்தில் அவர்கள் சொல்லுகிறதை எழுத விடாத, கடவுள் சொல்ற வார்த்தை எழுத விட. அதுதான் நடக்க போகுது. கையை தட்டுங்க ஜோரா. கடவுள் சொல்ற வார்த்தை எழுதுங்க. அப்ப எப்படி சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா.
ஆபிரகாம் ஸ்டோரியை சொல்கிறார் பவுல். ஏதோ ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லைப்பா, நமக்காகவும் கடவுள் எழுதி வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம், எந்த பிரச்சனை, எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறதுலாம் இருதயத்தை திறந்து காட்டுறாதீங்க. கடவுள் வார்த்தையை உங்கள் இருதயத்தில் விதைச்சி கொண்டே இருங்கள். உங்கள் நாவில் எழுதி கொண்டே இருங்க. அது அப்படியே நடக்கும். அதுதான் சொல்கிறார். நல்ல விஷயத்தில் மாத்திரம் வைத்து அது பொங்கட்டும். அடுத்தது உங்கள் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி, அதை நம்புங்க. இருதயத்தில் என்ன வைக்கணும்? ஆமென். நல்ல விஷயத்தை வைக்கணும்னு சொல்கிறாரு, வார்த்தையை வைக்கணும்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உங்கள் நாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்றார். நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எக்ஸாம்லாம் நீ எழுதியிருப்பீங்க, குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, எழுதுன்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பின் மாதிரி சிலர் அன்றைக்கி பார்த்தேன், மிஸ்டர் அப்படி இப்படின்றார். கடைசியாக தான் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறாரு, அப்படி இப்படி எழுதுறது. ஆமென். கோட்டையை விட்டனுங்க. இது இந்த நாவு இருக்குங்களே, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வேகமாக எழுதுகிற எழுத்தாணி. ஆமென். ரொம்ப வேகமாக கிரியை செய்யும். இங்கே பேசுகிற இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்கள் இருதயத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன். தெரியுங்களா உங்களுக்கு? உங்கள் இருதயத்தில் கடவுள் வார்த்தை மூலியமாக உங்களுக்கு நம்பிக்கையும், உங்களுக்கு பலத்தையும், உங்களுக்கு தேவன் மேல விசுவாசத்தையும், அப்பேற்பட்ட காரியங்களையும் நான் இப்போ எழுதுகிறேன். இங்க வந்திருக்கிறவர்களுக்கு எழுதுகிறேன், இதை பார்க்கிறவர்களுக்கு என்ன பண்றேன், எழுதுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். காலையில் கூட ஒரு பிரதர் சொல்லிட்டு போனார். ஆமென். என்ன சொல்லிட்டு போனார்? வார்த்தையை மாறிச்சுங்க. எங்கள் பாஸ்டர் வார்த்தையை கேட்டு வார்த்தையை மாறிச்சு. அவிசுவாச வார்த்தையெல்லாம் விட்டாச்சு, வார்த்தையை மாறிச்சுட்டு போகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி 4 சாட்சி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும். பரவாயில்ல, வார்த்தையே மாறிச்சு. அன்றைக்கி தெருவில் நடந்த மாதிரி மாறிச்சு. பரவாயில்ல, ஒரு மாற்றம் உண்டாகுது. அப்போ யோசித்து பாருங்கள், உங்கள் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானு. ஆமென். என்ன எழுத போகிறீங்க சொல்லுங்கள்? என்ன எழுத போகிறீங்க? எழுத போகிறீங்க? எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தது, எனக்கும் சுகர் வந்துச்சு, அவள் தான் எழுதுறீங்க. டர். ஆமென். அவருக்கு வீடு இல்லாதே செத்து போனார், எனக்கும் வீடே இருக்காது, எழுதுறீங்க. என் வருமானம் இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் மேலே வர முடியாது, எழுதுறீங்க. ஊர்லெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் படிப்பு வரும், ஆனால் ஒரு மக்கள் பெற்று வச்சுக்கிறேன்னு எதுக்கும் எதுவும் லாக்கி இல்லை, எழுதுறீங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும், ஆனால் எனக்கு நடக்காது. பாருங்கள், எல்லாருக்கும் நடக்குது. இப்போ போகிறா சர்ச்சுக்கு, 3 மாதம்தான் ஆச்சு, அவளுக்கு இது நடந்தது, ஆனால் எனக்கு நடக்காது, எழுதுறீங்க. தேவ பிள்ளையே, நான் சொல்கிற வார்த்தை சாதாரண வார்த்தையாக எடுக்காதீர்கள். ஆமென். ரொம்ப முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் இப்படி சொல்ல பேச 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 விரைவாய் எழுதுகிறீர்கள். அதான் சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். கெட்ட காரியம் கவனிய, நல்ல காரியத்தை விட இந்த கெட்ட காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேகமாக எழுதுற மாதிரி, டக்கு 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 ரெண்டு எழுதுற மாதிரி. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நல்ல விஷயத்தை எவ்வளோ நான் பேசியிருக்கிறேன், ஆனால் ஒரு சின்ன கெட்ட காரியத்தை இருக்கும் அப்படின்னா, கெட்ட காரியம்னா ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தைன்ட்டு வைங்களேன், அதையே பிடிச்சின்னு இருப்பாங்க. எவ்வளோ காரியம். அதை கெட்ட காரியம்னா எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பிரசங்கத்தில் எவ்வளோ விசுவாச வார்த்தையை, எவ்வளோ காரியத்தை போதிச்சிருக்கிறேன். ஏதோ ஒரு மரணத்தையோ ஏதோ ஒரு வியாதியை பற்றி சொல்லிட்டேன், இவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு, ஆனால் அதுவே ஓடின்னு இருக்கும். ஐயோ, அவருக்கு அப்படி ஆயிடுச்சு, அவருக்கு இப்படி நடந்தது. ஆமென். அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் நாவு விரைவாக எழுதுகிறவருடைய எழுத்தாணி. ஆமென். எழுதுங்க, இன்றையிலிருந்து எழுதுங்க. இன்றையிலிருந்து உங்கள் இருதயம் பொங்கிக் கொண்டே இருப்பதாக. எதில் பொங்கணும்? வீட்டுக்கு போனால் தான் தெரியும் என்ன பொங்குதுன்ட்டு தெரியல.
இங்கே இருக்கும் போது நல்லா தான் போகுது. சிலர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் ஒரு தீர்க்கதரிசியில் எனக்கு தெரியும். ஆமென். வீட்டுக்கு போனால் தான் இருக்குது பாஸ்டர். அங்கே சூழ்நிலையை பார்க்கும் போது எங்கே நல்ல விஷயத்தில் பொங்குது, எல்லாம் தப்பு தப்பாக பொங்குதே. ஆமென். எங்கே நல்ல விஷயத்தை பேச முடியுது? எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் நாவலியும் உங்கள் இருதயத்திலும் தப்பான காரியங்கள் வைக்கவே வைக்காதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுத போறீங்க? ஆமென். இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு ஆபிரகாம் எழுதின மாதிரி குழந்தையே இல்லை, ஆனால் எழுதுறான். ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார், எழுதுப்பா, திரளான ஜாதிக்கு தகப்பனாயிட்ட, எழுது எழுது. ஆமென். வேற நோட்டில் எழுதுறது இல்லை, ஹார்ட்டில். ஆமென். திரளான ஜாதிக்கு தகப்பன் தகப்பன் தகப்பன். சாரால் கர்ப்பம் செத்து இருந்தாலும் அந்த கர்ப்பத்தில் கடவுளுடைய வல்லமை வேலை செய்யும். ஆமென். பேசிக்கினே இருக்கிறான் பாருங்க. நீ எழுதிக்கினே இருந்தான். எழுதுந்து ஒரு நாளைக்கு கையில் வந்துடுச்சு. இப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் எழுதிக்கினே இருங்க. வாயை திறந்து சொல்லுங்கள், எழுதிக்கினே இருங்க. டாக்டர் சொல்லுறது எழுதாதீங்க, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு சொல்லுறதெல்லாம் எழுதாதீங்க. கடவுள் சொல்கிற வார்த்தை எழுதிக்கினே இருங்க. உங்கள் கையில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். கையை தட்டுங்க வெயிட்டா. உங்கள் கண்ணு அதை காணும். உங்க கண்ணு அதை காணும். உங்க கையில நீங்க தொடுவீங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் செய்தார்ல, அவனுக்கு அந்த விஷயத்துல செய்தாரு. உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதோ அத்தனையும் அவர் செய்வார். ஆமென். தப்பா மாத்திரம் எழுதிடாதீங்க. எல்லாரையும் எழுதிட்டோம் தப்பா, ஆனா நீங்க மாத்திரம் உங்க நாவலை கரெக்டா எழுதி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்க எழுத 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 நீங்கள் என்னெல்லாம் எழுதுனீங்களோ அதெல்லாம் ஒன்று விடாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை தான் போன வாரம் கூட சொன்னேன். ஜாய்ஸ் மேயர் என்னெல்லாம் சொன்னார்களோ அதெல்லாம் எழுதுகிற மாதிரி. ஆமென். அதெல்லாம் எழுதுகிற மாதிரி. ஒன்றுமே இல்லாத அவர்கள் வாழ்க்கையில் எப்படி பேர்பட்ட ஒரு நன்மைகள், இவ்வளோ பெரிய உயர்வு. ஆமென். அவங்க சொல்லும் போது, அவங்க டெஸ்ட் மணியை சொல்லும் போது கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடும் பாருங்க. அவ்வளோ பிரதமான வாழ்க்கை அவங்க வாழ்க்கை. கேட்டுக்கிறீங்களா நீங்கள்? அவ்வளோ மோசமான வாழ்க்கை. தன்னுடைய தகப்பனால அவமானப்பட்டு நொந்து போய் அப்படி நூலா போயிட்டாங்க பாருங்க. ஆனால் கடவுள் வார்த்தையை அவர்கள் விசுவாசத்தை பேர்பட்ட சத்தியத்தை நம்பி எழுதுறாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மனுஷியாக கடவுள் அவங்கள தேவ மனுஷியாக கர்த்தர் உயர்த்திருக்கிறார். யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்களை எங்கெங்கேயோ கடவுள் கொண்டு போயிட்டு பயன்படுத்துவார். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ சும்மா இவங்க சொன்னது அவங்க சொன்னது இல்லை, நான் எழுத போகிறேன். ஆமென். சொல்லுங்கள் வாயை திறந்து, நான் எழுத போகிறேன், நான் எழுத போகிறேன். இது வரைக்கும் எழுதவே இல்லை அப்படின்னா எழுதிக்கினே இருங்க. இன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிடுங்க இயேசுவின் நாமத்தினால். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லணும் பாருங்கள், வாயை திறந்து பேசணும். வாயில் பேச 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 எழுதுகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நிறைய காரியங்கள் நான் வாயில் அறிக்கை பண்ணும் போது அது அப்படியே நடக்கிறத பார்த்துருக்குறேன். கொஞ்ச நேரம் வாயில் காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துக்கினே வாயில் அறிக்கை பண்ணுவோம் பாருங்கள். வாயில் அறிக்கை பண்ணும், அந்த வாயில் அறிக்கை பண்ண காரியங்களை எழுதுகிற மாதிரி. அதான் சொல்கிறாரு, அது அப்படியே வருது, நடக்குது. அதை தான் கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் எழுதி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அற்புதமான காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. வார்த்தையை குறித்து, நாவை குறித்து அநேக வார்த்தைகளை போதிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக போதிக்கிறோம். ஆமென். உங்கள் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். உங்கள் இருதயம் நல்ல விஷயத்தில் பொங்கிக் கொண்டே இருப்பதாக. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போது தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கடவுள் இதெல்லாம் காண்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். பெரிய நன்மைகள் உங்கள் இருதயத்தை நல்ல விஷயத்தை மாத்திர வைங்க. அது பொங்கட்டும் பொங்கட்டும், அது பொங்க விடுங்க இயேசுவின் நாமத்தினால. ரபா லா கரா பாபா. பயத்தை உள்ளத்தில் வைக்காதீங்க.
பயத்தை பொங்க விடாதீங்க. அவிசுவாசமான வார்த்தையை உள்ள வைத்து பொங்க விடாதீங்க. நல்ல விஷயம் அது பொங்குவதாக. ஓரி மலகர அப்படியே கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி சொல்லமா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் இருதயம், எங்கள் சிந்தை நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லாமா ஜபத்தோடு, நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், உங்க விருப்பம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவர். ரபல கரபல சேக்கரே, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. எங்கள் நாவுகளை, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்யப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என் ஆற்றலானவர், என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. வாயத்திறந்து சொல்லுங்க, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, கர்த்தாவே காயம் கட்டும், கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ரபலகரபலஷியந்தரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, எங்கள் இருதயம் நல்ல விஷயத்தில் பொங்கிக் கொண்டே இருப்பதாக. எங்கள் நாவு விரைவாக நல்ல விஷயத்தில் எழுதி கொண்டே இருப்பதாக. எங்கள் ராஜாவை குறித்து கவி பாடிக்கொண்டே இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. நீரே வழி நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களை வாய்க்காமல் போவதாகப்பா. விசேஷமாக அப்பா, நாளைக்கு நடைபெறுகிற பாஸ்டர்ஸ் மீட்டிங்கை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அதுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே விதைக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நாங்கள் சபை மூலியமாக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் சபையராக சேர்ந்து ஆண்டவரே இயேசுவை நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அந்த கூட்டம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. எங்கள் சபைக்கு ஆண்டவரே எங்கள் சபை ஜனங்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதுக்காக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். விசுவாசத்திலே நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.